5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன் நிர்வாக கடன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 4,96,000 கோடி. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஒட்டுமொத்தம் தமிழகத்தினுடைய நேரடி கடன் 4,56,000 கோடியாக இருந்தது. அதாவது 4,56,000 கோடி என்பது கிட்டத்தட்ட 74 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து 74 ஆண்டுகள் 4,56,000 கோடியாக இருந்தது. அதாவது 2021 வரை இந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு ஆட்சிக்கு அதை கூடுதலாக 4,96,000 கோடி கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கு. இது ஒரு நிர்வாகமா? கடனை வாங்கி நீங்கள் இலவசம் கொடுக்கறதோ, கடனை வாங்கி நீங்கள் பணம் கொடுக்கறதோ ஒரு ஒரு நிர்வாகமா? இதெல்லாம் 74 வருஷமாக 4.5 லட்சம் கோடி கடன், 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடி கடன். இதுவெல்லாம் ஒரு நிர்வாகமே கிடையாது. அதில் மூலதன செலவே கிடையாது, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. எல்லாமே கடனை வாங்கி கடன் அடைக்கிறது, கடனை வாங்கி வட்டி அடைக்கிறது, கடனை வாங்கி 1000 ரூபாய் கொடுக்கறது, கடனை வாங்கி 2000 ரூபாய் கொடுக்கறது.